ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு கட்லெட் ரெசிபி செய்ய போகிறோம். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சாறை வந்துட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஒட்டை பிழிய வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எல்லா பீட்ரூட்டையும் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு பீட்ரூட்டோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ப்ரெட்டை பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அளவுகள் நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கையாலேயே நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா டைட்டாக இருக்குன்னு. ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் இதை கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக கட்லெட் என்ன ஷேப்புக்கு செய்வோமோ அதே ஷேப்புக்கு இதை நல்லா உருட்டிக்கோங்க. சைடில் கொஞ்சம் கூட இந்த வெடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டினதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், அதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சி வரணும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு இதை நல்லா புரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட்டை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்து செவக்கட்டும். செவந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது 2 பக்கமும் இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வெந்து செவக்கணும், கிறிஸ்பியாக வரும். அந்தளவுக்கு இதை நல்லா பொரிய விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாகி செவந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.